என் உதடு என் மீது மகிழும் மீட்டு கொண்ட என் ஆன்மா வாக்களித்து
என் உதடுகள் அவரை துதிக்கும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா அவருக்குள் மேன்மை பாராட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. எதுவுமே நினைக்கிற, எதுவுமே சொல்ற, எதுவுமே விசுவாசிக்கிற, அவர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை சுற்றிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவி எனக்குள்ளே வருகிறது, அவருடைய அபிஷேகம் என் தலைமையில இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உனக்குள்ள விசுவாசம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. பயப்படாத. தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.
அவருக்கு தெரியும் எண்ணங்கள் எண்ணம் என்ன இயக்கத்தில் வந்திருக்கிற, என்ன பிரச்சனை வந்திருக்கிற, எந்த வாரத்தில் வந்திருக்கிற, எந்த நிலைமையில் வந்திருக்கிற அவருக்கு தெரியும். சொல்லு எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நல்ல வாய்த்தது கைது. சிறு கூட்டமாக இருந்தாலும் உன்னை நலப்படுத்தும்படி உனக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தருடைய கரம் பலமாய் உன்னை இறங்குவது. அல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். அவர் உயர்த்து, அவரையே உயர்த்து. அல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். ஜீசஸ் அவர் என்னை விசாரிப்பார். எதுவுமே சொல்றேன், அவர் என்னை விசாரிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே வறட்சி இருக்கிறதோ, எங்கே குறைவு இருக்கிறதோ, எங்கே பிரச்சனை காணப்படுகிறதோ, எங்கே சமாதானம் இல்லையோ, எங்கே ஆசீர்வாதம் இல்லையோ, எங்கே விடுதலை இல்லையோ, என் தேவன் அங்கே இறங்குவார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத உனக்கு சமாதானத்தையும், விடுதலை இல்லாத உனக்கு விடுதலையும், சுகம் இல்லாத உனக்கு சுகத்தையும், ஆசீர்வாதம் இல்லாத உனக்கு ஆசீர்வாதத்தையும், வருமானம் இல்லாத உனக்கு வருமானத்தையும் கர்த்தர் இன்றைக்கே தருவார். அல்லேலூயா. அண்டே ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை அவர் உனக்கு செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடமிருந்து உனக்கான ஒத்தாசை இப்போதே பலமாய் இறங்கட்டும். அல்லேலூயா. 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 ஆர்ப்பரிப்பின் சத்தம் தொனிக்கும் பொழுது விசுவாசத்திலே ஜனங்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது தகர்க்கப்படாத, உடைக்கப்படாத பல தடைகளை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால முடியல, முயற்சி பண்ணி தோத்துட்டேன், என்னால நடக்கல, பிரயாசப்பட்டு தோல்வி என்று எதெல்லாம் நினைச்சிருக்கிறியோ, இன்னைக்கு தேவ சமூகத்தில் அதை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நீ துதிக்கிற வேலையிலே, ஆராதிக்கிற வேலையிலே, தேவனை மகிமைப்படுத்த வேலையிலே, கர்த்தரை உயர்த்துகிற வேலையிலே அவர் உனக்காக இறங்கி உன்னால எது முடியலையோ, மனுஷனால எது முடியலையோ, உன்னால எது செய்ய முடியலையோ அவர் உனக்காக இறங்கி இன்னைக்கு அவர் செய்யும்படி வல்லமை காணப்பட்ட விடுதலை உண்டாகட்டும். அல்லேலூயா. 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 அக்கினியில் கடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஒளி போகவில்லையப்பா. உங்க கிருபை இவை பொழுதும் நிலவலப்பா. உங்க கிருபை எங்களுக்கு இவை பொழுதும் நிலவலப்பா. அக்கினியில் கடந்து வந்தோ,
உங்கள் கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதும் விலகலப்பா. சொல்லு உடைத்தல். உங்கள் கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. அக்கினியில் கடந்து வந்தோம், காதல் சேரும் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீர் நாங்கள் உயிர் போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதும் விலகலப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை பார்க்க போற, விசுவாசத்தினாலே கர்த்தருடைய விடுதலையாக்க போறாரு. நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்க போறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதும் விலகலப்பா. இதான் விசுவாசம். உங்கள் கிருபை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அது எப்பேற்பட்ட கஷ்டத்தை பற்றியும் ஹல்லேலூயா. சொல்லு உயர்த்து உயர்த்து உயர்த்து. அதாவது உங்கள் கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தீர். எரிமோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். சொல்லுங்க சொல்லுங்க. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தீர். எரிமோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சொல்லு சொல்லு. அந்த கோலியாத்தின் எதிராக நீ செய்ய வல்லமைகள் பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். இப்பதான் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. கைதட்டி உற்சாகத்தோடு தேவனை சொல்லி ஹல்லேலூயா. அவரே அவரே தேவன், அவரே வல்லமை உள்ளவர், அவரே பராக்கிரமசாலி, அவரே யுத்தங்களை உயர்த்துவார். பலவித சோதனையா உடவிட பட்டோமையா ஒரு இருதயம் தந்துவிட்டீர். நாங்கள் பலவித சோதனையா உடவிட பட்டோமையா
அபிஷேகம் செய்து விட்டேன். என் கதையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. ஆமென். ஐயா தட்டி வாருங்கள். ஜீசஸ் ஹalleluya. கண்மலையும் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. ஹalleluya. ஹalleluya. வாழ்க்கையில பலவிதமான எதிர்ப்புகள் குடும்பத்திலே மாத்திரமல்ல, நாம் போகிற இடம், வருகிற இடம், நாம் பிரயாசப்படுகிற இடம், நாம் வேலை செய்கிற இடம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழிய பாதை, சபையார் மத்தியிலே பலவிதமான நெருக்கங்களை உண்டு பண்ணி பிரச்சனையை ஏற்படுத்தி விசுவாசத்தை கெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் தந்திரமாய் நுழைந்து விசுவாச வாழ்க்கையை விட்டு விலக செய்து பரம ராஜ்யத்தை அடையக்கூடாதபடி, நித்திய வாழ்வை சுதந்திரிக்க கூடாதபடி, தேவனுடைய மகிமையுள்ள வெளிச்சமானது வாழ்க்கையிலே குடும்பத்திலே பிரகாசமாய் தலைமுறையை தொடாதபடி வஞ்சிக்கிற பொல்லாத விசுவாசம் குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, சபையிலே கிரியை செய்யாதபடி, உடைய வல்லமைகளை கர்த்தர் அதமாக்கும்படி, உடைய கிரியைகளை கர்த்தர் முறியடிக்கும்படி, உடைய வல்லமைகள் உடைய வாழ்க்கையை பின்தொடராதபடி தேவன் நம்மை தப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்பிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை தப்பிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப நாள் பிசாசு கிரியை செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. நம் ரொம்ப நாள் வாழ்க்கையில கஷ்டம் இருக்காது. சில நாள் கர்த்தர் அனுமதிப்பார். சில சம்பவங்களை, சில நெருக்கங்களை, பிரச்சனையை தேவன் அனுமதிப்பார். நம்மை உருவாக்க, நம்மை புடமிட, அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை உருவாக்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நேரம் வரும், கட்டப்பட்டிருக்கிற ஒரு கன்றுக்குட்டி அந்த கட்டை அவித்தவுடன் அது எப்படி துள்ளி குதித்து தன்னுடைய உறவை தேடி போகிறதோ, அதே போல நெடுநாள் சிறையிருப்பில் இருக்கிறவன் அந்த சிறை கதவுகள் அவனுக்கு திறக்கப்பட்டு அவன் விடுதலையான பொழுது எப்படி அவன் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு வருகிறானோ, அடைக்கப்பட்டிருக்கிற கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு பறவை எப்போது அந்த கூண்டு திறக்கப்பட்டு அது வெளியே போகிறதோ அதை விட பேரானந்தம், பெரிய மகிழ்ச்சி. அதுதான் கர்த்தர் சொன்னாரே, கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள், மீட்கப்பட்டவர்கள் வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அந்த நேரம் வாழ்க்கையில் இருந்து காணப்படுகிற சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் ஊழியத்துக்கும் கொடுக்கவே தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுமா? என் இயேசு, என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவர் என்னை தப்புவித்தார். அவர் எனக்கு அற்புதத்தை செய்கிறார். அவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விரும்பி வந்ததை, நான் எதிர்பார்த்து வந்ததை, நான் தேடி வந்ததை, நான் நம்பி வந்ததை என் கர்த்தர் இன்று எனக்கு செய்கிறார். கதவுகள் திறக்க வேண்டும், தடைகள் உடைந்து போகட்டும், பிசாசு ஓடி போகட்டும்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தடி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா. அடிமையான ஆவி, அடிமையான அபிஷேகம் நிரப்பட்டும். தேவ சமாதானம் பயன்படுவார் நிரப்பட்டும். ஷாகா தாராபா காமதுரம் கர்த்தருடைய ஆவியானவர் வரமாய் இறங்கட்டும். அந்த வேத்து விடுதலை இறங்கட்டும். விடுதலை தருகிற ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் வரமாய் இறங்கட்டும். அவர் சாய்ந்ததாக ஜனங்களை தலைப்படுகிற ஆவி, தலைப்படுகிற ஆவி, அத்திகிற ஆவி முறியடிக்கப்பட்டது. ஷாகா தாராபா கர்த்தர் கர்த்தர் ஆர்ப்பரி 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 கர்த்தர் ஷாபா காபா தாராபா காபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா. கர்த்தர் செய்து அவரை உயர்த்து. ஆமென். நன்றி ராஜா. கர்த்தர் பலத்த காரியங்களை, தேவன் பலத்த கைகளை இப்போது மக்களை இறங்கி செய்தார். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி. ஆமென். ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். அவருக்கு வேற என்ன சொல்ல முடியும்? நன்றியை தவிர, நன்றி படி தவிர அவருக்கு என்ன சொல்ல முடியும்? ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவர்கள் சிறுமைப்பட்ட இடத்திலே அவர்கள் தலையை உயர்த்துவேன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையான ஆசீர்வாதத்தை, அவமானத்துக்கு பதிலாக சமாதானத்தை, சமாதானத்தை, பலவீனத்துக்கு பதிலாக புதிய பலனை, இழந்து போன ஆவிக்கு பதிலாக புதிய அபிஷேகத்தை நான் தருவேன். நான் தருவேன். நான் அவர்களுக்கு தேவன். நான் அவர்களுக்கு தேவனாயிருந்து அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து இரவும் பகலும் இனி அவர்கள் சேதப்படாதபடி நான் காப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். எப்பொழுதும் உன் தேவன் உன்மேல் நினைவாயிருக்கிறார், உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார், உன்னை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். உனக்கு நன்மை செய்வதை உன் கரத்தை பிடித்து நடத்துவார். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் உன்னை சோதித்துக் கொள்வார். சிங்கம் உன்னை அணுகாதபடி காப்பார். துஷ்ட மிருகங்கள் கிட்ட வராதபடி காப்பார். சத்துருக்கள் நெருங்காதபடி காப்பார். வியாதி, பலவீனங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் இதை உன்னை அணுகாதபடி காப்பார். என் தேவன் உன்னை சுற்றிலும் பலத்தானாயிருப்பார். பலத்த கேடகமாக, உயர்ந்த அடைக்கலமாக தேவனை சூழ்ந்து கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னை தொடவே முடியாது. வேதம் சொல்லுங்க, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை, உன் கூடாரத்தை, பிரச்சனை, போராட்டம், அவமானம், கஷ்டம், வியாதி, பலவீனம், சத்துருக்கள், எதிராளிகள், விரோதிகள், பகைஞர்கள், பொல்லாப்பு உன் வாசப்படிய வராது. உன்னதமானவர் நம்முடைய மறைகளை வைத்து சிறகாலனை மூடுவார்.
ஆமென். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் வராதபடி அவனை முழுவதும் கர்த்தர் சங்கரித்து விடுவார். உன் வாசஸ்தலத்தை கர்த்தர் வேலையிடுவார். ஆமென். நன்மையான ஈவுகள் உன் வீட்டுக்குள்ளே வரும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள்ளே இறங்கும். பரலோகத்தின் சமாதானம் உன் வீட்டு வாசல் வழியாய் வரும். ஹல்லேலூயா. உனக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகள் ஒவ்வொரு இமைப்படும் தேவன் திறந்து உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை அவர் நிரம்ப பண்ணுவார். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளை கேட்கப்பட மாட்டார். உன் மதிகளை வெற்றி பெற்று உன் வாசல்களை துதி என்று சொல்லுவார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் ஒளி கொடுப்பதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் விளக்கை அவர் ஏற்றுவார். உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். கர்த்தர் நடுவிலே வந்து இறங்கி வாசம் பண்ணுவார். கையை தட்டி கர்த்தர் நடுவிலே வந்து இறங்கி அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக வாசஸ்தலம் கிருபையாலே, மகிமையினாலே, வல்லமையினாலே, அபிஷேகத்தாலே அது மூடப்பட்டிருக்கும். கர்த்தர் நன்மையினாலே உங்களை நிரப்புவார். சமாதானத்துக்குள்ளாக உங்களை வைப்பார். இடல் வராது, நெருக்கங்கள் வராது, தடைகள் வராது, எதிர்ப்புகள் வராது. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்பாக போய் கோணலா இருக்கிற எல்லாவற்றையும் அவர் செவைப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி உன் போக்கும் உன் வளர்த்தும் ஆசீர்வாதத்தாலே மாறுபடி கர்த்தர் செய்வார். கிருபை உன்னை சுமந்து கொள்ளும். பரலோகத்தின் பரம சேனைகள் உன்னை சூழ உன்னை நெருக்கி உன்னை வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய கரம் உன் மேலிருந்து உன்னை காணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கையை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக, தீர்க்கதரிசன வசனங்களுக்காக, விடுதலையான வார்த்தைகளுக்காக, மகிமை பொருந்திய வார்த்தைகளுக்காக, சமாதானத்தின் வார்த்தைக்காக, சத்துருவின் கிரியைகளை விசுவாசத்தின் வல்லமையை ஜெயித்த வார்த்தைகளுக்காக மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் சபையும் சபையாராக எங்களையும் வழிநடத்தும். இந்த ஆத்துமாக்கள் விசுவாசிகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி உலகத்தின் காரியங்களுக்கு செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, நம்பிக்கை வீண் போகாதபடி சபைக்கு அனுப்ப தடைப்பட்டிருக்கிற காரியங்களை மாற்றி கொடுக்கும். உங்களை நம்பி நிற்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த ஊழியத்தையும் சபையும் எங்களையும் சபையாரை உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்வோம்.